ஓம் ஸ்ரீ தனாநேயர்களுக்கு வணக்கம். ஜோதிட வகுப்பு இது 9வது வகுப்பு. இதுவரைக்குமே நம்ம இந்த ஜோதிட வகுப்புல நம்முடைய அஸ்திவாரம், ஜோதிடத்திற்கு அஸ்திவாரம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாங்க பாடங்கள் அதான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பஞ்சாங்கத்தை ரொம்ப அழகா கத்துக்கோங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி குடுத்துருக்கிற விஷயங்கள கரெக்ட்டா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அத ரெகுலரா பழகிட்டே வந்தீங்கன்னா மிக மிக சிறப்பு. நம்ம யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஒரு நல்ல நாட்கள் செலக்ட் பண்றது, குழந்தைங்கள ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு, இப்படி பலவிதமான விஷேஷங்கள் நம்ம வீட்ல நடக்கும். சரிங்களா? ஏங்க எப்பயுமே குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்க போறோமா? அப்படிலாம் கிடையாது. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது நடைபெறக்கூடிய முக்கியமான விசேஷங்களுக்கு நல்ல நாட்கள் எப்படியாவது செலக்ட் பண்ணுவோம் இல்லையா? திடீர்னு ஒரு வீடு வாங்குறதுக்கு போவீங்க, பைக் வாங்குறதுக்கு போவீங்க, கார் வாங்குறதுக்கு போவீங்க. இல்ல அப்படின்னா ஒரு லேண்ட போய் பார்த்துட்டு வரலாம். அது உங்களுக்கு நல்ல நாளா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். லேண்ட போய் சும்மா பார்க்குறது தான் போவீங்க. அத வா அந்த அந்த லேண்டே வாங்குறதுக்கான பண வரவுகள் தேடி வந்துரும். அப்போ நல்ல நாட்கள நம்ம செலக்ட் பண்றது எப்படி? அப்படிங்கிறது தான் இந்த பேசிக்கா இருக்கக்கூடிய இந்த பஞ்சாங்க பாடங்கள்ல நமக்கு வந்துரும். ஓகேங்களா? இப்ப இதுவரைக்குமே நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, பஞ்சாங்கம்னு என்ன பஞ்சாங்கங்கள் சேர்ந்த பஞ்சாங்கம். அதுல பார்த்தீங்கன்னா, வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட 5 முடிஞ்சுட்டு, இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அமிர்தாதி யோகம். இப்ப இந்த கரணங்கள் எல்லாம் பார்த்துட்டோம், நட்சத்திரங்கள் பார்த்துட்டோம், திதிகள் பார்த்துட்டோம், வாரம் பார்த்துட்டோம், யோகம் பார்த்துட்டோம். சரிங்களா? இது எல்லாமே தனித்தனியா பிரிச்சு நீங்க அப்படியே எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்ததாக அமிர்தாதி யோகம். இப்போ இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, நட்சத்திரங்கள பத்தி பார்த்தோம். சரிங்களா? நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த அஸ்வினியிலேருந்து ரேவதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்கள். அந்த 27 நட்சத்திரங்கள்ல ஒவ்வொரு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 4 பாதங்கள் கொண்டது ஒரு நட்சத்திரம். அப்போ அஸ்வினியில பிறந்தவங்க 4 பாதங்கள், அதாவது 4வது பாதத்துல பிறந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேஷத்துல தான் இருப்பாங்க. இதே பார்த்தீங்கன்னா, அஸ்வினியில அதாவது மேஷத்துல பார்த்தீங்கன்னா, அஸ்வினி, பரணி, கிருத்திகை அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அதே அந்த கிருத்திகை ஒரு பாதம் மட்டும் தாங்க இங்க இருக்கும். சரிங்களா? மற்ற 3 பாதங்களுமே எங்க போகும்னா, ரிஷபத்துல போயிடும். ஐயா நான் கார்த்திகை 1ஆம் நானும் கார்த்திகை நட்சத்திரம் தான். என்னுடைய நண்பரும் கார்த்திகை நட்சத்திரம் தான். ஆனா பார்த்தீங்கன்னா அவரு நான் மேஷ ராசின்னு சொல்றேன். அவர் இல்லங்க ரிஷப ராசி நானு அப்படின்னு சொல்றாரு. இது எப்படிங்க? நான் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்திருக்கேன். என்னுடைய என்னுடைய குழந்தை உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்திருக்கு. நான் நான் சிம்ம ராசி. அவங்க எப்படிங்க கன்னி ராசிக்கு அவங்க போனாங்க? உத்திர நட்சத்திரம் தானே! அப்படின்னா நட்சத்திரங்கள் ஒண்ணுதான். சரிங்களா? எப்படி ஒவ்வொரு விஷயம் அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கு பின்கோடு இருக்கு இல்லைங்களா? இப்போ 68, 78, 23ன்ட்டு அந்த 6,68,000, 6,72,000 அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு ஏரியா பிரிஞ்சிடும். ஆனா அதனுடைய பிகினிங் பார்த்தீங்கன்னா லட்சங்கள் தான். 6 லட்சங்கிறது ஸ்டார்ட் ஆகும். இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கான நம்பர்கள். இது மாதிரி தான் நம்முடைய ஜோதிடத்துல ஒவ்வொரு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பார்த்தீங்கன்னா 4 பாதங்கள் இருக்கு. அப்போ 4 பாதங்கள் கொண்டது. அப்போ 4 பாதங்கள் இருக்குன்னா 27 நட்சத்திரம், அதாவது 27 நட்சத்திரங்கள். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த 3 நட்சத்திரங்கள் வந்துரும். சரிங்களா? அப்போ இப்போ இப்போ 12 ராசிகள் வந்துருது அப்ப நமக்கு. சரிங்களா? 12 ராசிகள் வருது. அப்போ நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள். அப்ப இந்த 27 நட்சத்திரங்கள் பகிர்ந்து அந்த 12 ராசிகளுக்குள் நாம் அடைக்க வேண்டும். அப்போ என்ன பண்றது? அப்போ 1 பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம்ன்ட்டு அதுல இந்த பகுத்து கொண்டு குடுத்துருக்காங்க. யாரு அப்படின்னா, நமக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஜோதிட ஆச்சாரியர்கள், இத விட பார்த்தீங்கன்னா ஞானிகள், சித்தர்கள்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? அவங்க தான் இந்த வானவெளி மண்டலத்துல இவங்க சித்தர்கள் அதாவது அகத்திய முனிவர் அவருடைய வழி வந்த அந்த சித்தர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, வானவெளி மண்டலத்தை ஆராய்ச்சி பண்றாங்க. இப்படி ஆராய்ச்சி செய்யும் பொழுது, அதுல 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 இருக்கக்கூடிய சில நிகழ்வுகள், இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா அழகா இவங்க நோட்ஸ் எடுத்துக்கிறாங்க. நோட்ஸ் எடுத்து அதன் மூலமா இதுக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகள், இது இப்படிதான் இருக்கும். ஒரு 60 வருடங்கள், ஒவ்வொரு வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெயர் குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த 60 வருடங்கள் பெயரு. திரும்ப இந்த 60 வருடங்கள் முடிஞ்ச அப்புறம் திரும்ப ஆரம்பத்தில் ஸ்டார்ட் ஆகும். எப்படி நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரம் முடிஞ்ச அப்புறம் திரும்ப அஸ்வினியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ, அது மாரி 60 வருடங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப 60 வருடங்கள் ஸ்டார்ட் ஆகும். நீங்க பஞ்சாங்கத்துல பார்த்துக்கலாம். 60 வருடங்கள் என்னன்ட்டு. வருடங்கள் 60ன்னு குடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ நடக்கிறது என்னன்னா, குரோதி வருடம். இப்போ குரோதி வருடம் கார்த்திகை மாசம் நடந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு முன்னாடியே எடுத்து கொடுக்கப்பட்டது. எப்படி ஒரு ஆய்வுல இது எப்படிங்க இது முன்னாடியே எடுத்து குடுத்தது எப்படிங்க கரெக்ட்டா இருக்குமா? அப்படின்னா, ஒண்ணும் இல்லங்க. உங்களுக்கு ஒரு ஒரு டெஸ்ட் ஒண்ணு பண்றோம். ஓகேங்களா?
ஒரு ப்ரெஷர் டெஸ்ட் ஒன்று பண்ணுறாங்க. இவ்வளவு இந்த இந்த அந்த அந்த ப்ரெஷருடைய அந்த அளவு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் ஓகே நார்மல். இதுக்கு மேலே தாண்டி போனால் அது வந்து ப்ரெஷர் இருக்குன்னு அர்த்தம். அது எப்படி சொல்கிறாங்க? அப்போது ஒவ்வொரு மனிதனையும் வந்து பல பேரை வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆராய்ச்சி செஞ்சு அதன் மூலமாக நமக்கு ஒரு அறிவுரை கொடுக்குறாங்க. இதனுடைய விஷயம் வந்து இதுதான். இதுக்கு மேலே போச்சுன்னா இதே மாதிரி விஷயம் சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? அந்த விஷயத்தை நம்ம நம்புகிறோம். அப்போ அதுக்கு மேலே வந்து நமக்கு இது மாதிரி இருந்ததுன்னா நமக்கு தலை சுற்றல் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பிட முடியாது, தலைவலி இருக்கும். இதெல்லாம் போய் நம்ம செக் பண்ணும்போது ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி? ஏற்கனவே அவங்க வந்து அவங்க ஆராய்ச்சி செய்து அதன் மூலமாக ஒரு தீர்வு வந்து வச்சிருக்காங்க. அது மாதிரியான ஒரு தீர்வு தாங்க நம்மளுடைய பஞ்சாங்கம். பஞ்சாங்கம் வந்து ஜோதிடம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மகா அற்புதம். பஞ்சாங்கம் தான் பார்த்தீங்கன்னா பேசிக்கு. அதிலேருந்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்து பிரிந்ததான் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடமாக வந்து பிரியுது. சரிங்களா? இது வந்து மூல ஊற்றுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஊற்றுலேருந்து மிகப்பெரிய அருவி ஜோதிடம் வந்து மிகப்பெரிய அருவி, ஆர்ப்பரிக்கக்கூடிய அருவி அது வச்சுக்கோங்களேன். அதில் வந்து தினசரி வந்து நம்ம பல விஷயங்கள் கற்றுக்கலாம். இவ்வளோதாங்க விஷயம் இருக்குது அப்படிங்கிற கிடையாதுங்க. பல விஷயங்கள் கற்றுக்கலாம். இப்போது நம்ம பஞ்சாங்க பாடத்துக்கு வருவோங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாரம் பார்த்தாச்சு, திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் பார்த்துட்டோம். சரிங்களா? அந்த நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அப்படின்னா திதி வாங்க, நட்சத்திரமே வாங்க. நட்சத்திரம் கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு வந்து என்ன கிழமை? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளிக்கிழமை. சரிங்களா? வெள்ளிக்கிழமை அதாவது கார்த்திகை 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இங்கிலீஷ் டேட்டு பார்த்தீங்கன்னா 22. இன்னைக்கு திதி, அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா சப்தமின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது 2 எழுத்துக்கள் தான் கொடுத்துருப்பாங்க. ச இப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி சஷ்டினா ஷஷ் அப்படி மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா சஷ்டின்னு ஃபுல்லாக எழுதுறதுக்கு இந்த இடம் வந்து பத்தாதுங்கிறதுனால சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கிற அதாவது பஞ்சாங்கம் பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப சுலபமாக புரியும். இப்போது உங்களுக்கும் ரொம்ப சுலபமாக புரியும். சரிங்களா? இப்போது சப்தமி திதி நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? அந்த திதியில் வர்றது சப்தமி திதி இன்னைக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வீன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அது நாழிகைன்னு அர்த்தங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வினாடி. ஓகேங்களா? ஒரு நாழிகைங்கிறது வந்து 24 அதாவது 24 வினாடிகள் கொண்டதை பார்த்தீங்கன்னா அது ஒரு நாழிகைன்னு சொல்கிறோம். 24 வினாடிகள் கொண்டது ஒரு நாழிகை. அப்போது 24 நிமிடங்கள்னு வச்சுக்கோங்க. அந்த 24 நிமிடங்கள் வந்து போனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாழிகை முடியும். புரியுதுங்களா? அப்போது ஒரு நாளைக்கு வந்து 60 நாழிகைன்னு சொல்கிறோம். அந்த 24 வந்து நீங்கள் அப்படியே கால்குலேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 29, 42 29 நாழிகையும் 42 வினாடிகளும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது காலையில் சூரிய உதயத்திலிருந்து ஈவினிங் வந்து 6 மணி வரைக்கும் வந்து 30 நாழிகை முடிஞ்சிருது. இது பகல். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 30 நாழிகைக்கு மேலே இரவு ஆரம்பிச்சிருது. ஓகேங்களா? 6 மணிக்கு மேலே. அப்போது 29 நாழிகை 42 வினாடியும் போட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இன்னைக்கு சூரிய உதயம் எந்த டயத்தில் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகே, இன்னைக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா 6:05ன்னு வச்சுக்கோங்களேன். 6 மணி 5 நிமிடத்துக்கு வந்து சூரிய உதயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த 6:05க்கு பிறகு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி 9 நிமிடம் வரை நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய கவலையே கிடையாது. நம்ம அதுக்காக வந்து பென் நோட்டு எடுத்துகிட்டு வந்து எழுத வேண்டியதில்லை. இவங்களே வந்து ரொம்ப அழகாக கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 6:09 PM ஏஎம்ங்கிறதுக்கு பின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நட்சத்திரத்துக்கு வருவோம். நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யம் நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? ஆயில்ய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். நீங்க எழுதின நோட் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆயில்யம் வந்து புதனுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் வந்து இன்னைக்கு எவ்வளவு நாழிகைக்கு இருக்கும் அப்படின்னா 27 நாழிகையும் 16 வினாடியும் இன்று ஆயில்ய நட்சத்திரம் இருக்குங்க. அதற்கு பிறகு ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அடுத்தது வந்து என்ன நம்ம வரிசையில் கொடுத்துருக்கோம், நட்சத்திர வரிசை கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அதில் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அடுத்ததாக மகம் நட்சத்திரம் வரும். அப்போது இந்த 27 நாழிகை 16 வினாடி. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 5, 10 மாலை. ஓகேங்களா? பிரைம் டைம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 5, 10 அதாவது இன்று மாலை 5 மணி 10 நிமிடம் வரை ஆயில்ய நட்சத்திரம் இருக்கும். 5 மணி 9 நிமிடத்திற்கு ஒரு குழந்தை பிறந்தால் கூட அந்த குழந்தை ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய குழந்தை. அப்போது அதுக்கப்புறம் 5 மணி 11 நிமிடத்துக்கு பிறந்தால் மகம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த குழந்தை. சரிங்களா? இதான் ரொம்ப ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதற்கு அடுத்ததாக
யோகம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யோகத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிராமிய நாம யோகம், பிரான்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது பிராமிய நாம யோகம். அந்த யோகமே வந்து எவ்வளவு டயத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. 13 நாளிகையும் 15 வினாடியும் கொடுத்துருக்காங்க. அப்போ 13 நாளிகை வந்து எப்போ வருது? காலையில் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆரம்பத்திலேருந்து 10:48 வரைக்கும் வருது. சரிங்களா? 48 செகண்ட்ஸ். ஆமாம், 48 நிமிடங்கள் வரைக்கும் வருது. அதற்கு அடுத்ததாக கரணம்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இப்போ திதியில் பாதி நேரம் வந்து கரணம் வந்து எடுத்துக்கும். அப்போ திதியில் பாதி கரணம். இந்த கரண தேவதை வந்து நீங்கள் பிடிச்சு வழிபாடு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கரண தேவதை வந்து உங்களுடைய கரண தேவதை என்னங்க பாருங்க. அந்த கரண தேவதையை வந்து பிடிச்சு வழிபாடு நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே கிடைக்கும். இது என்னுடைய அனுபவத்தின் மூலமாக உணர்ந்து கொண்ட ஒரு விஷயம் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பவகரணம் போட்டிருக்காங்க. கரணத்தில் பார்த்தீங்கன்னா பவ அப்படின்னு போட்டுருக்காங்க. அப்படின்னா பவன்னா பவகரணம். இது பார்த்தீங்கன்னா 29 நாளிகை 42 வினாடி வரைக்கும் இருக்குது. சரிங்களா? அப்போ 29 நாளைக்கு வந்து இங்கே எங்கே பார்த்தோம்? சப்தமி திதி வந்து 29 நாளைக்கு 42 வினாடி. சேம் அதே டைம் தான் இது வருது. அப்போ ஈவினிங் வந்து 6:09 வரை வந்து பவகரணம் இருக்கின்றது. சரிங்களா? அதற்கு அடுத்ததாக அதாவது நம்ம எப்போ பஞ்சாங்கத்தை பார்த்தாலும் சரிதாங்க, இந்த இங்கிலீஷ் டேட்டு தமிழ் டேட்லேருந்து அப்படியே நேராக கை வச்சு இங்கே பாருங்க, இங்கிலீஷ் டேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தேதியிலேருந்து நேராக கை வச்சு வந்து அப்படியே கொண்டு வரணும். வந்தோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமிர்தாதி யோகம்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? அப்படின்னா என்ன? அமிர்தாதி யோகம்னா என்ன அப்படின்னா, அமிர்தாதி யோகங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாங்கத்துக்கு பின்பக்கமாக அமிர்த யோகம், ஓகேங்களா, பஞ்சாங்க பின்பக்கமாக ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 1.5 மணி நேரத்துக்கு வந்து அது ஏற்கனவே பார்த்தோம். அமிர்த யோகம், ரோகம், லாபம் அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தில் அது வந்து 1 மணி நேரத்திற்கு வந்து வரக்கூடிய 1.5 மணி நேரத்துக்கு வந்து வரக்கூடியது. இது வந்து அமிர்தாதி யோகங்கள் பார்த்தீங்கன்னா சில நட்சத்திரங்களுடைய சேர்க்கைகள் வரும் பொழுது, இப்போ வெள்ளிக்கிழமையும் ஆயிலை நட்சத்திரம் சேரும்போது என்ன யோகம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இதை கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேன் போட்டிருக்காங்க. அப்போது மரண யோகம். அப்போது இன்று வந்து நேரம் யோகம் வந்து அவ்வளவா சரியில்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணலாமா? பண்ணக்கூடாது. இல்லைங்க, நமக்கு வந்து என்னுடைய நட்சத்திரத்துக்கு வந்து கரெக்டாக 2வது நட்சத்திரமாக வருது, நல்ல சிறப்பான நட்சத்திரமாக தான் இருக்குது, ஓகே பண்ணலாமா இன்னைக்கு அப்படின்னா, இந்த விஷயம் எல்லாமே வந்து நம்ம பார்க்கணும். சரிங்களா? எப்படி அதை நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம கரெக்டாக கணிச்சு இந்த விஷயத்தை கொடுத்துருக்காங்களோ, அது மாதிரி இதில் வந்து இன்னைக்கு நீங்கள் நல்ல விஷயங்கள் அதாவது ரெகுலராக பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் பண்ணலாங்க. ஓகேங்களா? முக்கியமான விஷயங்கள், வாழ்க்கையில் முக்கியமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு பொண்ணு பார்க்குறதுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி போகலாமா அப்படின்னா, இன்றைக்கி வந்து யோகம் சரியில்லை. இல்லைங்க, ஒரு பைக்கு வந்து வாங்குறதுக்கு வந்து புக் பண்ண போகலாமா, கார் வாங்குற புக் பண்ண போகலாமா, இல்லை ஒரு மனை வாங்குற புக் பண்ண போகலாமா, இன்றைக்கி வந்து குழந்தைய டியூஷனில் சேர்க்க போகிறேன், இப்படி முக்கியமான நிகழ்வுகள்லாம் இருக்கு இல்லைங்களா, இன்றைக்கி பார்த்தோம்னா யோகம் நன்றாக இல்லை. அப்போ யோகம் வந்து நல்லா இல்லைன்னா வந்து என்ன நடக்கும்? யோகம் பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 60ன்னு போட்டிருக்காங்க. 60 நாளிகை இதே யோகம் மரண யோகம் தாங்க. அப்போ 60 நாளிகைக்கு வந்து நேரம் சரியில்லை. காலையில் 6 மணிலேருந்து மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் 60 நாளிகைன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த டைமிங் வரைக்குமே வந்து உங்களுக்கு யோகம் சரியில்லைன்னு போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அமிர்தாதி யோகத்தில் வந்து அமிர்த யோகம்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? மீன் போட்டிருப்பாங்க, அப்படின்னா போட்டிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. அமிர்தாதி யோகம் இது அமிர்த யோகம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சித்துன்னு போட்டிருப்பாங்க. போட்டுறது பார்த்தீங்கன்னா அமிர்த யோகம், சித்துன்னு போட்டதுன்னா சித்த யோகம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மேன் போட்டிருப்பாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு வந்து அந்த யோகம் வந்து சரியில்லை, இன்று யோகம் நன்றாக இல்லை. சரி, ஓகேங்க. இப்போ இதற்கு முதல் நாள் வந்து நம்ம பார்ப்போம். நேற்று தமிழ் கார்த்திகை மாதம் 6ஆம் நாள் வியாழக்கிழமை சஷ்டி திதி வந்து 27 நாளிகை இருக்கு, 2 வினாடிகள் இருக்கு. அதாவது ஈவினிங் வந்து 5 மணி 4 நிமிடம் வரைக்கும் இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் பூச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 23 நாளிகை இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா யோகம் சுப்ர நாம யோகம்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரணம் பத்திரை கரணம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நேராக வந்தீங்க அப்படின்னா சித்துன்னு கொடுத்துருக்காங்க. சித்துன்னு கொடுத்து 60 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள், ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ இந்த நாட்களை வந்து நம்ம தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம். இதுலேயுமே வந்துங்க சில சூட்சுமங்கள் எல்லாமே இருக்கு. இப்போ அமிர்த யோகம் கொடுத்துருக்காங்க, இந்த நாளை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். சித்த யோகம் கொடுத்துருக்காங்க, இந்த நாளை நம்ம செலக்ட் பண்ணுறோம்.
இந்த நாளை வந்து மேன் கொடுத்துருக்காங்க, இது வந்து யோகம் சரியில்லை, இந்த நாளை வந்து நம்ம செலக்ட் பண்ணல. சரி ஓகே விட்டுட்டோங்க. இப்போது நம்ம ஒரு வாகனம் வாங்க போகிறோம், ஓகேங்களா? இப்போ வாகனம் வாங்குறதுக்கு போகிறதுன்னா வந்து எந்த நாளில் பார்க்கலாம்? நம்முடைய நட்சத்திரத்திற்கு தாராபலம் உள்ள நாள் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஒன்று செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி அந்த விஷயத்தை வந்து இதுக்கு அடுத்தடுத்த வகுப்புல தாராபலம் உள்ள நாட்கள் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போது இந்த நாள் வந்து நம்ம கரெக்டாக பார்த்தோம். இதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை சித்தயோகம் வரைக்குமே நல்லா இருக்குது. நம்முடைய நட்சத்திரத்திற்கு தாராபலம் பொருந்தக்கூடிய நட்சத்திரமாக வரக்கூடியது பூச நட்சத்திரம் வருதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் எல்லாமே பண்ணலாம். இந்த நாளில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அமிர்தாதி யோகன் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு அடுத்த காலம் பாருங்க, நேத் அண்டு ஜீவன் போட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அமிர்த யோகம், சித்த யோகம், மரண யோகம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இப்படி பீன் போட்டிருப்பாங்க. இப்படின்னா பிரபலாரிஷ்ட, அதாவது இது வந்து பிரபலாரிஷ்ட யோகம் சொல்லுவோம். பிரபலாரிஷ்ட யோகம் அப்படின்னா இந்த நாளும் விளக்கக்கூடிய நாள் தான். அப்போ இந்த நாட்களில் வந்து நம்ம அதாவது மரண யோகம், பிரபலாரிஷ்ட யோகம் இந்த நாட்களை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அமிர்த யோகம், சித்த யோகம் இருக்கிற அந்த முழுமையாக இருக்கக்கூடிய நாட்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சில நாட்களில் பார்த்தீங்கன்னா அமிர்த யோகம் பாதி நாளாக வரும், ஒரு ஒரு ஈவினிங் வரைக்கும் வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்த யோகமாக மாறும். சில நாட்களில் பார்த்தோம்னா அமிர்த யோகம் பார்த்தீங்கன்னா 3 நாளிகை அப்படின்னா 4 நாளிகை 5 நாளிகை வரைக்கும் இருக்கும், ஒரு 8 மணி வரைக்கும் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து யோகம் வந்து நல்லா இல்லாமல் போயிடும், ஓகேங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா 8 மணிக்கு முன்னாடியே, எப்போயுமே வந்து ஒரு கால அளவு மாறுறதுக்கு முன்னாடியே, அது ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே ஒரு அந்த நல்ல காரியம் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா, அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிடணும். அது மிக மிக சிறப்பு, சரிங்களா? இது மாதிரி வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்க, இன்னைக்கு வந்து நாள் நல்லா இருக்கு. அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா வந்து சஷ்டி, வியாழக்கிழமை, பூச நட்சத்திரம், நாம யோகம் நல்லா இருக்கு, சித்த யோகம் நல்லா இருக்கு. சரி, இந்த நாளில் வந்து நான் வந்து இது போடலாமா, வாஸ்து பூஜை போடலாமா, வாஸ்து பூஜை செய்யலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா வாஸ்து பூஜை செய்யக்கூடாது. அதாவது வாஸ்து பூஜை தாராளமாக செய்யலாம் வச்சுங்களேன். ஏன்னா நான் இப்போது இந்த நேத்துன்னு இருக்கு, அந்த நேத்திரம் ஜீவன் என்னங்கிறது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அமிர்தாத யோகத்தை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நேத்திரம் ஜீவன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி வந்து இப்போதைக்கு பார்ப்போம், ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காலம் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பாருங்க, நேத்திரம் ஜீவன் இப்படி கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? இப்போ இந்த நேத்திரம் என்றால் என்ன, ஜீவன் என்றால் என்ன? இப்போ ஜீவன் இருக்க, அதாவது நேத்திரம்னா வந்து பார்வைன்னு அர்த்தங்க, சரிங்களா? நம்முடைய கண்களை வந்து பார்வை இருக்கக்கூடிய வந்து நேத்திரங்கள் அப்படி சொல்லி சொல்றோம். ஜீவன்னா வந்து எல்லாருக்கும் தெரியும் உயிர், சரிங்களா? இப்போ இந்த நாட்கள் வந்து நம்ம என்ன வாங்கலாம்? இப்போ நேற்று வந்து சனிக்கிழமை, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து வியாழக்கிழமை, சஷ்டி திதி, சித்த யோகம் எல்லாமே நல்லா இருக்குங்க. நான் இன்னைக்கு வந்து வீட்டில் வந்து செல்லப்பிராணி, வளர்ப்பு பிராணி வந்து வாங்குறதுக்கு போகிறேன். நான் வளர்ப்பு பிராணி வாங்க போகிறேன், ஒரு டாக் வாங்கலான்னு இருக்கேன். ரொம்ப நாளாக ஒரு ஆசை, எல்லாம் பார்த்து வச்சுட்டேன் சார். என்னுடைய நட்சத்திரம் வந்து கரெக்டாக பொருத்தமான நட்சத்திரமாக இருக்குது, நல்ல நாளாக இருக்குது, சித்தி யோகம்னு சொல்லியிருக்காங்க, சூப்பராக இருக்குது, நான் இன்றைக்கி போய் வாங்க போகிறேன் அப்படின்னா, அந்த உயிருள்ள ஜீவன்கள் இருக்கு இல்லைங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா மாடு வாங்குறதுக்கு போவாங்க, சரிங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரியான உயிருள்ள பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, உயிருள்ள பொருட்களுக்கு இல்லை, உயிருள்ள ஜீவன்கள் இருக்காங்க இல்லையா, இந்த உயிருள்ள ஆடு மாடுகள், சில பேர் பார்த்தீங்கன்னா ஆடு வாங்குவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கான டாக் வாங்குவாங்க. இது மாதிரி சில பேர் வந்து இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு பிராணியாக வச்சுக்கிறதுக்கு பூனை கூட வாங்குறதுக்கு போகிறாங்க, சரிங்களா? இது மாதிரியான ஜீவன் உள்ள, அதாவது உயிருள்ள பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, உயிருள்ள அந்த ஜீவன்களை வாங்குவதற்கு இந்த நாள் சரியில்லாத நாளாக இருக்கின்றது. நீங்க பாருங்களேன், நேத்திரம் ஜீவன் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அந்த ஃபர்ஸ்ட் லைன் தான் பார்த்தீங்கன்னா நேத்திரம். அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து ஜீவன். அது இப்படி நம்ம எடுத்துக்கணும். இது ஃபர்ஸ்ட், முதலாவது இருக்கக்கூடியது நேத்திரம்னா பார்வை, இரண்டாவது இருக்கக்கூடியது ஜீவன். அப்போ நேத்திரங்கிற வந்து பார்வை இருக்கு, ஆனால் ஜீவன் இல்லை. இந்த நாட்களில் வந்து நீங்க உயிருள்ள ஒரு ஜீவனை கூப்பிட்டு வந்தா, சில பேரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மாடு வாங்கினேன் சார், ஆடு வாங்கினேன் சார், 20,000 30,000 கொடுத்து ஆடுலாம் வாங்கினேன், ஒரு வாரம் கூட இல்லை சார், எங்கே போச்சுன்னு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு ஏதாவது ஒரு விபத்து வந்துட்டு, இது மாதிரிலாம் நடக்குது இல்லைங்களா? நீங்கள் எந்த நாட்களில் வாங்கினீர்கள் என்பதை பஞ்சாங்கத்தில் பார்த்தால் அந்த நாள் வந்து ஜீவன் இல்லாத நாளாக இருக்கும், சரிங்களா?
இதுக்கு அடுத்ததாக வர வகுப்புல நேத்திரத்தை பற்றியும் ஜீவனை பற்றியும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பேசுவோம். ஓகேங்களா? இதுவரைக்கும் நம்முடைய வகுப்புல வந்து சொன்ன இந்த விஷயங்களை ரொம்ப ரொம்ப அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆரம்பத்திலே வந்து கடவுள் வணக்கம் சொல்ல, இப்போ நான் எதையும் வந்து கடவுள் வணக்கம் சொல்லிக்கலாம். ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ முபாஷ்மகே. இப்போ இந்த வகுப்பின் மூலமாக நம்மை இணைத்த ஓம் ஸ்ரீ தாரா நிறுவனர் வணக்கம். நம்முடைய இந்த வகுப்பை உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு எல்லா விஷயங்களும், அதாவது ஒரு தொழில்நுட்ப விஷயங்களா நமக்கு கேமராமேனாக இருந்து உதவி செய்து கொண்டிருக்கும் நவீன் அவர்களுக்கு நன்றிகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த உங்ககிட்ட கொண்டாந்து சேர்க்குறாங்க இல்லைங்களா, எடிட்டிங்லாம் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் அனைவருக்கும் நன்றிகள். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.